இந்த விளக்கத்தில் உள்ள உள்ளடக்கம் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. M2M தெருவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு பங்குச்சந்தையில ஒரு அருமையான கம்பேக். முக்கியமான குறியீடுகள்லாம் ஏன் ஏறிச்சு, எந்தெந்த பங்குகள் இன்னைக்கு செய்திகள்ல முக்கிய இடம் பிடிச்சிருக்குன்னு விரிவா பார்க்கலாம் வாங்க. சரி, நேரடியா இன்னைக்கோட டாப் நியூஸ்க்குள்ள போயிடலாம். மார்க்கெட்ல ஒரு நல்ல மீட்சி ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய நிறுவனத்துக்கு புதுசா வாங்கலான்னு ஒரு ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, முதல்ல மார்க்கெட் ஏன் ரீபவுண்ட் ஆச்சுன்னு பார்ப்போம். அப்புறம் முக்கியமான புரோக்கர் ரிப்போர்ட்ஸ், டாக்டர் ரெட்டிஸ் பத்தின ஒரு ஸ்பெஷல் நியூஸ், நடந்த பெரிய பங்குகள் கைமாற்றம், கடைசியா எல்லாத்தோட ஒரு சுருக்கமான பார்வை. முதல் விஷயம், இன்னைக்கு மார்க்கெட்ல நடந்த ரீபவுண்ட். கடந்த 2 நாளா ப்ராஃபிட் புக்கிங்னால இறங்கின மார்க்கெட் இன்னைக்கு ஒரு வலுவான ஏற்றத்தை சந்திச்சது. நிஃப்டி பாத்தீங்கன்னா 26,000 அப்படிங்கிற ஒரு முக்கியமான சைக்காலஜிக்கல் லெவலை தாண்டி க்ளோஸ் ஆகியிருக்கு. இது முதலீட்டாளர்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுக்கும். அதே மாதிரி சென்செக்ஸும் அன்றைய குறைந்தபட்ச விலையிலிருந்து 300 பாயிண்ட்டுக்கு மேல ஏறி இருக்கு. சரி, இந்த திடீர் ஏற்றத்துக்கு என்ன காரணம்? இதுக்கு பின்னாடி 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 1, வேல்யூ பையிங், அதாவது நல்ல பங்குகள் விலை குறையும் போது வாங்க ஆரம்பிச்சாங்க. 2வது, சந்தையில இருந்த ஒரு விதமான பதட்டம் குறைஞ்சது. 3வது, ரிசர்வ் பேங்க் கிட்ட இருந்து வந்த சாதகமான கருத்துக்கள். எதிர்காலத்துல வட்டி விகிதங்களை குறைக்க வாய்ப்பு இருக்குன்னு ரிசர்வ் பேங்க் கவர்னர் சொன்னது முதலீட்டாளர்கள் மத்தியில ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்துச்சு. இது மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல பூஸ்டா அமைஞ்சது. மார்க்கெட்டோட பொதுவான நிலவரத்தை பார்த்தாச்சு. இப்போ சில குறிப்பிட்ட நிறுவனங்கள் மேல நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். முக்கியமான புரோக்கரேஜ் நிறுவனங்களோட ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். முதல்ல மார்க்கெட்டோட ஹெவி வெயிட் ஸ்டாக்கான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு இந்த ஒரு பங்கு மட்டுமே சுமார் 1.5% உயர்ந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு அடுத்ததா பார்க்கலாம். இன்வெஸ்டெக் நிறுவனம் ரிலையன்ஸ் பங்குக்கு வாங்கலாங்கிற அவங்களோட மதிப்பீட்டை திரும்பவும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு காரணமா நிறுவனத்தோட சுத்திகரிப்பு தொழில் நல்லா வளர்ந்துட்டு வரதால கம்பெனி நல்லா பயனடையும்னு அவங்க ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. இது இன்வெஸ்டெக் நிறுவனத்தின் கருத்து பற்றிய ஒரு செய்தி மட்டுமே, M2M தெருவின் பரிந்துரை கிடையாது. அடுத்ததா நம்ம கவனத்துக்கு வர்றது LG எலக்ட்ரானிக்ஸ். இந்த நிறுவனம் சம்பந்தமா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. ஒரு பெரிய புரோக்கரேஜ் நிறுவனம் இவங்கள பத்தின ஆய்வை தொடங்கியிருக்காங்க. ஜெஃப்ரீஸ் நிறுவனம் LG எலக்ட்ரானிக்ஸ் பங்குக்கு வாங்கலாம்ங்கிற மதிப்பீட்டோட அவங்களோட முதல் ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இந்திய சந்தையில LGயோட வலுவான பிராண்ட் மற்றும் தலைமை பண்பு தான் இதுக்கு முக்கிய காரணம் சொல்லியிருக்காங்க. தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஜெஃப்ரீஸ் வெளியிட்ட ஒரு ரிப்போர்ட் பற்றிய செய்தி தான், M2M தெருவோட முதலீட்டு பரிந்துரை கிடையாது. இப்போ மருந்து துறையில இருந்து ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸ். இந்த ஒரு செய்தியால தான் டாக்டர் ரெட்டிஸ் நிறுவனம் இன்னைக்கு மார்க்கெட்ல டாப் கெய்னர்ஸ்ல ஒண்ணா இருந்துச்சு. டாக்டர் ரெட்டிஸ் நிறுவனத்துக்கு ஐரோப்பிய ஆணையம் கிட்ட இருந்து ஒரு முக்கியமான புது பயோசிமிலர் மருந்துக்கு அனுமதி கிடைச்சிருக்கு. இது அவங்களுக்கு ஐரோப்பிய சந்தையில ஒரு பெரிய கதவை திறந்து விடும். அதனாலதான் பங்கு விலை இன்னைக்கு நல்லா ஏறுச்சு. அப்போ இந்த பயோசிமிலர்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இது ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பிராண்டட் மருந்து மாதிரியே வேலை செய்யக்கூடிய ஒரு மருந்து. இதனால மருந்துகளோட விலை குறைஞ்சு சிகிச்சை இன்னும் நிறைய பேருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்ல பெரிய பெரிய டீல்ஸ் மூலமா நிறைய பணம் கைமாறி இருக்கு. யார் யார் பங்குகளை வாங்கியிருக்காங்க, யார் வித்திருக்காங்கன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். டீல்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி பிளாக் இல்லனா பல்க் டீல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியம். ஒரே ஒரு டிரான்சாக்ஷன்ல ஒரு கம்பெனியோட லட்சக்கணக்கான பங்குகளை வாங்குறது இல்ல விற்கிறது தான் இது. இது ஒரு பெரிய முதலீட்டாளர் அந்த பங்குல இருந்து வெளியேறாங்களா இல்ல உள்ள வராங்களான்னு காட்டுற ஒரு சிக்னல். இன்னைக்கு பங்குகளை வித்தவங்கள முக்கியமானவங்க BNB பரிபாஸ் மற்றும் இன்டகிரேட்டட் கோர் ஸ்ட்ராட்டஜிஸ். இவங்க ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர், GE வெர்னோவா அப்புறம் பேடிஎம் பங்குகள்ல தங்களுக்கு இருந்த பங்குகளை கணிசமா குறைச்சிருக்காங்க. ஒரு பக்கம் விற்பனை நடந்தாலும் இன்னொரு பக்கம் வாங்குறதுக்கும் ஆள் இருந்தாங்க. கர்நாடக பேங்க்ல ஆதித்ய குமார் ஹல்வாசியாங்கிற ஒரு தனிநபர் முதலீட்டாளர் பங்குகளை வாங்கியிருக்காரு. அதே மாதிரி டாடா எல்சி மற்றும் ஆஸ்ட்ரல் நிறுவனங்கள்ல இன்டகிரேட்டட் கோர் நிறுவனம் பெரிய அளவுல பங்குகளை வாங்கியிருக்கு. கடைசியா ஆட்டோமொபைல் செக்டார்ல அசோக் லேலண்ட் மற்றும் டாடா மோட்டார்ஸ் பங்குகளும் பெரிய அளவுல பிளாக் ட்ரேட்ஸ்ல கைமாறி இருக்கு. இது இந்த துறை மேல முதலீட்டாளர்களுக்கு இருக்கிற அதிக ஆர்வத்தை காட்டுது. சரி, இன்னைக்கு பார்த்த எல்லா செய்திகளையும் ஒரு 3 பாயிண்ட்ல சுருக்கமா பார்த்துடலாம் வாங்க. இன்னைக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 3 முக்கிய விஷயங்கள். 1, ரிசர்வ் பேங்கோட பாசிட்டிவான பேச்சுவார்த்தையால சந்தை நல்லா மீண்டு வந்தது. 2, ரிலையன்ஸ் மற்றும் LG எலக்ட்ரானிக்ஸ் பத்தி புரோக்கரேஜ் நிறுவனங்கள் நல்ல ரிப்போர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. 3, டாக்டர் ரெட்டிஸ் நிறுவனத்துக்கு ஐரோப்பாவில் கிடைச்ச முக்கியமான மருந்துக்கான அனுமதி. இன்னைக்கு நாம பார்த்த செய்திகள்ல எந்த செய்தி உங்க கவனத்தை ரொம்ப ஈர்த்துச்சு? டாக்டர் ரெட்டிஸோட இந்த முன்னேற்றமா இல்ல ரிலையன்ஸ் பத்தின புரோக்கரேஜ் ரிப்போர்ட்டா? உங்க கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எங்களோட தினசரி பங்குச்சந்தை செய்திகள் மற்றும் விளக்கங்களை பார்க்க M2M திரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த செய்தியோட உங்களை சந்திக்கிறேன். மறுப்பு, இந்த உள்ளடக்கத்தில் உள்ள தகவல்கள் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. நான் செபியில் பதிவு பெற்ற ஆய்வாளரோ அல்லது முதலீட்டு ஆலோசகரோ அல்ல. எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் சொந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ளுங்கள் அல்லது உங்கள் நிதி ஆலோசகரை அணுகவும். இந்த தகவல் தொகுப்பு தரகு நிறுவனங்கள் போன்ற 3ஆம் தரப்பு ஆதாரங்களில் இருந்து வரும் செய்திகள் அல்லது கருத்துக்களை பற்றி தெரிவிக்கலாம். ஆனால் இது அவர்களின் கருத்துக்களுக்கான ஒப்புதல் அல்ல.